நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. திவ்யா சேத்ரா பிலிம்ஸ் CR ராஜன் சார் தயாரிப்பில் அமரம் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ட நீதிபதி ஐயா அவர்களோட கூப்பிட்ட உடனே இந்த இதுக்கு நேர்த்துக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது தமிழ் திரையுலகத்தில் தமிழக முதலமைச்சராக இருக்கிற திரு சோஜபிசை அவர்கள் சாருக்கும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், ரெண்டு பேருமே நம்ம திரைத்துறையில் மீடியா மூலயமா அதாவது சாதாரணமாக இருக்கிறாங்க. ஒரு நடிகராக இருந்தாங்க, அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இப்போ துணை முதல்வராக இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த மீடியாக்கள் அதாவது சினிமா துறையில் இருந்து வந்ததுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறமா அவர் மீடியாக்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தோன்னா எடுத்த உடனே போடுவாங்க. இவர் காலையில் நம்ம ஹரிஹரன் சாரும் அந்த மேடம் பேசுவாங்க, சார் கிளம்பிட்டாரு, சார் வந்துகிட்டு இருக்காரு, சார் ஏர்போர்ட் போகிறாரு, சார் திருச்சி போகிறாரு, சார் தஞ்சாவூரில் இருக்காரு, வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அந்த மீடியாவில் போட்டு 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 அவர் ஒரு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது ஏன் எப்படின்னா மீடியா மூலியம். இந்த மீடியா எங்களுக்கு இந்த அமரம் திரைப்படத்தை இதே மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை கொண்டு வந்த மாதிரி எங்கள் படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவீங்கன்னு நம்பிக்கையாக இருக்கிறோம். அடுத்து ஹீரோ அதிகமாக பேச மாட்டார். இந்த துரைந்தர் படத்தில் வர ஃபைட்டு மாதிரி இந்த படத்தில் ஃபைட்டை பார்த்தா பயங்கரமாக மிரக்கலாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு சீனில் 2வது மாடியிலேருந்து 3வது மாடி குதிக்கணும். அவர் டூப் போட்டு குடிக்க சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், நானே குதிச்சிடறேன்ட்டார். குதிச்சுட்டு காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து அசோக் நகரில் செக் பண்ணால் 15 நாளைக்கு நடக்கூடாதுன்ட்டார். ஆனால் மறுநாள் ஷூட்டிங் எடுக்கணும். நான் அந்த வலியோட 2வது நாள் ஷூட்டிங் ஃபுல் டே அந்த வலியோடு அந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் டைரக்டர் சார் அருமையாக மியூசிக் டைரக்டர்கிட்ட மியூசிக் வாங்கியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர்கிட்ட ஃபைட்டு எப்படி எடுக்கணும்னு அப்படி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நடனம், இந்த மாதிரி எல்லாமே எடிட்டிங்கு, டப்பிங்கு, வசனம் மிக அருமையாக நேர்த்தி எழுதியிருக்கிறாரு. சார் ஒரு சில நேரத்தில் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் இந்த இதில் ஒரு இதுக்குள்ளே முடிச்சிட முடியுமா சார், ஆனால் என்ன சொல்கிறீங்களோ அதில் முடிச்சிடறேன்றாரு. அதனால் நேரங்காலத்தில் கரெக்டாக ஷூட்டிங் எடுத்து கொடுத்தாரு, படத்தையை முடித்து கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்க வேண்டும் என்று திவ்யா சித்ரா பிலிம் சார்பில் ராஜன் சார் தேர்வில் நாங்கள் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முதல் அழைத்ததுக்கு நன்றி. ஏன்னா மிக்கிஜெய்மேர் சார் இல்லாத போது இசை எழுத்து எந்த அளவுக்கு பாடல்கள்ங்கிறது நம்மளுடைய தமிழ் திரை இசை உலகத்துல ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா படங்கள் நினைவு கூறப்படுதோ இல்லையோ, பாடல்கள் நினைவு கூறப்படுதோன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரு பெரிய டிபேட்ல இருந்திருக்கு இல்லையா. இதுல மிக்கிஜெய்மேர் சாரோட முதல் தமிழ் நேரடி திரைப்படம் அமரம் திரைப்படம், இதுல நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதற்கு முன்னாடி எனக்கு மிக்கிஜெய்மேர் சாரோட ஷியாம் சிங்கராய் திரைப்படம், நானி சாய் பல்லவி நடித்த திரைப்படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பு அடுத்த கட்டமா அமரம் திரைப்படத்துல எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு நன்றி. தயாரிப்பாளர், இயக்குனர், முக்கியமா அனைத்து சக கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை பொறுத்த வரைக்கும் மிக்கிஜெய்மேர் சார் எப்படின்னா தெலுங்குல அவருடைய படங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தினாங்க. ஷியாம் சிங்கராயில கூட ஒரு மெலடியா இருக்கட்டும், துள்ளல் இசையா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், அனைத்துமே ரொம்ப ஒரு கலவையான, எல்லா பாடல்களுக்குமே ரொம்ப தனித்துவமான ஒரு இசையமைப்பாளர். அவரோட நேரடி தமிழ் அப்படிங்கும்போது ஒட்டாரத்தி பாடல் பார்த்தீங்க. ஒட்டாரத்தி பாடல் ஒரு மெலடி, அட் த சேம் டைம் அந்த பாடல் இசையும் வரிகளும் மெலடிக்குள்ள, அதாவது ஒரு பாறையில தண்ணி வலியுது இல்லையா, பாறை எவ்வளவு கடினமானதா இருக்கு, ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா ஹீரோ ஹீரோயின், அந்த ஒரு சிச்சுவேஷன் அண்ட் அந்த ஒரு லொக்கேஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பாறை இருக்கும், ஆனா அதுல மென்மையான தண்ணீர் வலியணும். அந்த மாதிரியான அதுல வரிகளே இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு கலைஞருக்குமே ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க அப்படின்னா, எங்களோட முதல் அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒரு மெட்டு கேட்ட உடனே ஓகே இது இந்த மாதிரி தீம்ல இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அதுல எந்த அளவிற்கு ஆழத்திற்கு சென்று
எந்த மாதிரியான வரிகள், ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்சு தமிழ் தான் எழுதுறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது எந்த மொழின்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பாடல் நான் ரொம்ப பெருமைக்குன்னு சொல்லல, ஒட்டாரத்தி புதிராக நான் இருந்தேன், இந்த 2 பாடல்களையும் ஒரு விழுமியம்னே சொல்லலாம். எத்தனையோ பழமையான வார்த்தைகள், அதாவது வழக்கொழிஞ்சு போன வார்த்தைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா கிராமிய நடையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு வந்து இயக்குனர் கொடுத்திருக்காரு. ஒட்டாரத்திங்கிறதே வந்து ரொம்பவே சரளத்துல இல்லாத ஒரு வார்த்தை, வழக்கழிஞ்சு போனது. ரொம்ப பிடிவாதமான பெண் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னா, அது பல தமிழ்ல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல நம்ம அந்த சொல்ல நம்ம பயன்படுத்துறோமோ அதற்கேற்ப பொருள் மாறும். அந்த மாதிரி ஒட்டாரத்திங்கிற பாடல்ல வந்து நிறைய இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸியா, இப்ப உச்சி பாறையா உருளுற உன்னை பார்த்தே காப்பாத்தேன்னு எழுதியிருப்பேன். உண்மையாவே வந்து ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட், அவங்களோட ஹோல் ஒர்க் வந்து பிக்சரைசேஷன்ல தெரியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இருக்கேன். ஷியாம் சிங் ராயிலையும் பார்த்தேன், அதை சேம் வந்து அமரம்லையும் பார்த்தேன். அது வந்து ரொம்பவே, ஏன்னா நான் செம்மரக்கட்டைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். செம்மரக்கட்டை நீயும் தான் செல்லரிக்கவே பாக்குறையே அப்படின்னு. உண்மையாவே செம்மரக்கட்டையெல்லாம் படத்துல பிக்சரைசேஷன் வரும்னு நினைக்கிற ஒரு ஐடியாவே எனக்கு ஃபர்ஸ்ட் வரல. அது வந்து எனக்கு ரொம்பவே இதா இருந்தது. சாக்காடுங்கிற வார்த்தை. அப்புறம் எனக்கு ரொம்ப மொத பார்வையில் குருதியில் நினைஞ்சேன், அரிசயமா எனக்குள்ள நுழைஞ்ச, கொட்டு மருவியில் நீயுமுப்ப குளிக்க, எங்குருதி பூரா ஈரமுப்ப ஏற. என் குருதி பூரா ஈரமுப்ப ஏறங்கிற கற்பனை எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிதா இந்த பாடல்ல பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு வரிகளுமே அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா என்ன இயக்குனர் வேலை வாங்கியிருக்காருன்னு நான் சொல்றேன். இந்த வகையில வந்து இந்த திரைப்படமும் இந்த திரைப்பாடல்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒண்ணு. நானும் என்னை பத்தி ஒரு குறைஞ்சபட்சம், ஏன்னா மீடியா இருக்கீங்க, இந்த படம் மட்டும் இல்லாம எல்லா கலைஞர்களையுமே ஊக்குவிக்கக்கூடிய, அடுத்த தளத்திற்கு கொண்டு போகக்கூடிய கடமையும் அதற்கான யுத்தியும் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் 2016 மரியாதைக்குரிய ஜிப்ரன் அவர்களோட சென்னை டு சிங்கப்பூர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான, தொடர்ந்து மாயவன், நிறைய கலைஞர்கள் அதுல பணிபுரிஞ்சவங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மாயவன், தீரன் அதிகாரம் 1, ஆண் தேவதை, அப்புறம் ஜிவி, இக்லு, இப்படிக்கு காதல், அப்புறம் பஞ்சராட்சரம், இப்ப சமீபத்துல ஷியாம் சிங் ராய்க்கு அப்புறம் அமரம், இதெல்லாம் ரொம்பவே பணிபுரிந்தது, ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் எல்லா பாடல்களும் இந்த படத்துல இருக்க எல்லா பாடம், இன்னொரு பாட்டு வந்து பார்ட்டி சாங் ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டு கூட ஒரு பார்ட்டி சாங் தான், ரொம்ப ஈஸியா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவா இருந்தாரு. இயக்குனர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே, ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட இந்த அளவுக்கு வாங்கி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வேலை வச்சு பிழிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே. ஈஸியா சொல்ல முடியாது ஒரு பாடல், குறைஞ்சபட்சம் சொல்றேன். இப்ப வாலி ஐயா சொல்லுவாரு, அவர் வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து ரெக்கார்டிங் ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு மெட்டு சொல்றாங்க, எழுதிருவோம் அப்படி அந்த குவாலிட்டியில். இப்ப வந்து இவர் கிட்டத்தட்ட ஒட்டாரத்தி பாட்டு மட்டும் ஒரு 5 ஆப்ஷன் 6 ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேல சின்ன 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 ஒர்க்குன்னு சொல்லி நாங்க ஒர்க் பண்ணோம். அது வந்து அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தையும் பாடல்களையும் கலைஞர்களையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு நம்புறேன். இந்த வாய்ப்பிற்கும் இந்த ஒரு மாலை பொழுதில் அனைவரையும் சந்திப்பதிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அமரம் இந்த படத்துல நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய கனவோடு வருவோம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ளேயும் நான் கூப்பிட்டாக்கில் ப்ரொடியூசர் ரவி சார், மேனேஜர் கூப்பிட்டாக்கில் ஸ்பாட்ல போய் தான் டைரக்டரை பார்த்தேன். நம்ம என்னை வந்து இந்த பெரிய கதாபாத்திரம் இந்த படத்தில் எமோஷ்னல் வந்து காமெடி பண்ண வச்சு, ஃபைட்லாம் பண்ண வச்சு அண்ணன் தீனா அண்ணனும் கூட, அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, லவ் யூண்ணே. அவர் அண்ணன் செட்டில் இருந்தாவே வந்து பெரிய எனர்ஜியாக இருக்கும், எல்லோரும் ஜாலியாக வச்சுருப்பாரு. அப்புறம் ஹீரோயினி அகிர்வால், ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோ தேஜா சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுறதுன்னே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூல தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினது வந்து டைரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒட்டு கேட்டாரான்னு தெரியல. தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதில் பிக்சர் பண்ண மாதிரி டிஓபி மாதிரி பேசணுமா இல்லை எடிட் பண்ண ராமரையா மாதிரி பேசணுமான்னு தெரியல. ஓகே, ஸோ வாய்ப்பளித்த டிரெக்டருக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி.
ஸோ நான் வந்து கோகுல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணா பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். ஒரு டெக்னீஷியன்ட்டு இருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ அதை மட்டுமே பண்ணார். லொக்கேஷனாக இருக்கட்டும், மற்ற மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா மிக்கி ஜாமியார் கிட்ட இருந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழில் ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ அழகாக மியூசிக் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு மியூசிக் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணும் எந்த அளவுக்கு பிக்சர் பண்ணணும்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் அந்த மியூசிக் கொடுத்தனால தான் நான் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இதில் இருக்க எல்லா டெக்னீஷியனும், டிஓபியும் நானும் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் அசிஸ்டன்ட், நானும் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டீமோட என்னையும் ஜாயின் பண்ணி நன்றி. அண்ட் ரவீன் மூலியமாக தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஜாலியாக ஜிம்கானா இதெல்லாம் பண்ணும்போது ரவீன் தான் என்னை இந்த டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். தேங்க்யூண்ணே, அழகான ஒரு டீம் கூட என்ன இணைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பே சிவம் படத்தில் சார் பேசியிருப்பாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது வந்து ஒரு அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார், சில ஷார்ட்லாம் ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு இவரெல்லாம் எப்படி எடுத்துருவாரான்ட்டு எனக்கு நான் மைண்டில் நினச்சிது. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாவே அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லையும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க சார். டைரக்டர் சார், இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்டு 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். ஹீரோ சார், அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனை வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆஸ் வெல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அளித்த டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரவி சார் மூலியமாக தான் நான் இங்கே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். நான் வந்தப்போ ஃபஸ்ட்டு டே டிஸ்கஷன் கூப்பிட்டுருந்தாங்க. டைரக்டரோட ஃபைட்டு டிஸ்கஸ் பண்ண உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிற மாஸ்டர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து கூப்பிட்டு கமிட் பண்ணாங்க. ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்க எல்லாமே வந்து டைரக்டர் என்ன விரும்பியிருக்காரோ, அவர் என்ன கேட்டிருக்காரோ அதான் பண்ணியிருக்கோம். பட் ஃபைட் நல்லா வந்திருக்கு. இதுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து முன்னாலே சொல்லிட்டாங்க அவங்க. ஹீரோ சாருக்கு வந்து ஒரு சீக்வன்ஸில் கால் அடிபட்டுருச்சு. அடிபட்டுன்னா அது மசில் டேர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணக்கூடாது, கால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் வெரி நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஒர்க்கை நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதோட தாக்கம் கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் இருந்தது. கொஞ்சம் தாங்கி தான் பண்ணார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரியல. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேற லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேற லெவலில். நான் வேணா வந்து பாருங்க, சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதே தான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்பவுமே அமைதியாக இருப்பார், எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேற லெவலில் வந்திருக்குது. பாட்டுகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து முதலாளிகள்
நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவு செய்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேற லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேற லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய், நான் நடிகனா போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போறாரு, இது என்ன பண்ண போறாரு, அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க தலை எடிட்டர், அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசா வரையன் மனமா அந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆங்கர் தேங்க்ஸ். யா, ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே இட்ஸ் ஈக்குவல் கிரெடிட் டு எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தேஜேஷ் அண்ட் ராஜன் சார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் co-stars I want to mention, Kalki sir, thank you so much. அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சாய்தீனா சார் இருக்கட்டும், ஹரிஷ் பாரடி சார் அண்ட் மை co-star மை தேஜு, த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. ஸோ எல்லாருமே, ஐ மீன் திஸ் ஐ திங்க் இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராஜெக்ட். த ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ குட். ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும், அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம், காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன், என்னென்னா லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சா ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே
அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே அவங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷன்ல அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்க கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி நான் பேச மாட்டேன். லைக் நீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸா நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்றேன். நான் சக்சஸ் மீட்ல எங்க டீம் பத்தி பேசுறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா மக்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துக்கு வேலை செய்த டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள், முக்கியமாக இதில் 2 பேர் மட்டும் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து ரவி சார், எங்கள் மேனேஜர், அவர் மூலியமாக தான் இந்த கோஆர்டினேஷன் அந்த டெக்னீஷியன்லாம் இந்த படம் வந்து அமையணும். எல்லாரும் நல்ல படம் செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். நான் கூட அது போல் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், நல்ல படம் தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு. எந்த படமும் வந்து ஒரு அமைப்பு. அது மக்கள்கிட்ட சேர்ந்த பேர், அவங்க ரிசல்ட் பற்றி அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு நிற்க வைக்குமோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு லோகாயுக்த சார் ஸ்ரீ திருமான் ராமராஜு அவர்களை அவர் வந்து எங்களை வாழ்த்ததுக்கு வந்திருக்காரு. சினிமாவில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, இல்லை பொலிட்டீஷியன் கூப்பிடுவாங்க, இன்னொரு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சாரு கூப்பிட்டதை அவர் வாழ்த்துக்கள் சொல்லி, நான் கண்டிப்பாக வரேன், படத்தை கூட நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்து எங்களை இன்னைக்கு வாழ்த்திருக்கார். அவருக்கு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமராமேன் பரத், நான் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டோடு இருந்தேன் அவர் மேலே. ஆனால் வந்து படம் பார்த்த பேர் தெரிந்து அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் சொல்லிட்டு அதை படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் ராமர் சார் சொன்னார். ராமர் சாருக்கு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்கு, அசுரன் படம், அதெல்லாம் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படம் விரும்பி அவர் பண்ணார். இந்த கண்டென்ட் கேட்ட பேர் அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒத்துக்கினார். அவருக்கு தகுந்த ரெம்யூனரேஷன் கூட நான் தரவில்லை. அவருக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ சம்பளம் கூட நான் தரல, ஆனாலும் அவர் விரும்பி பண்ணார். அதே போல் மியூசிக் டைரக்டர் மிக்கி மேயர் சார் தான். அதே போல் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க சார், நீங்கள் வந்து நல்ல படமாக பண்ணி கொடுக்கணும்னா, அதுக்கு முன்னே அவருக்கு சாம் சிங்கராய் டப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஹிட்டு தமிழில். இத்தனை பேர் சொன்னாங்க, அது ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கு முன்னே ஹாப்பி டேஸ் ஒரு படம் வந்து அவருது. ஆனால் வந்து அவர் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் டைரக்டர் எல்லாமே பேசி அவருக்கு அந்த கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம், அதே போல் பேக் ஸ்கோரிங் கூட நல்லா பண்ணி கொடுத்தார். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணா எதை சொன்னாரோ, ஒரு படத்தை ஆக்சுவலாக நான் தெலுங்குல ஹிட்டான RX100 தமிழ் ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. அந்த படம் தான் ஆக்சுவலாக தேஜஸ் சாருக்கு பண்ணோம். ஆனால் கிருஷ்ணன் சார் அதே மீறி ஒரு கதை சொல்லும்போது இந்த கதை மேலே விருப்பத்தோட ஒரு இம்ப்ரெஸ்ஸாக எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க கதை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எல்லாரும் கேட்ட பேர் கண்டிப்பாக இதுதான் நம்ம டச் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை எடுக்கிறதுக்கே. ஆனால் வந்து ரீமேக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இது புது ட்ரையல். ஆனாலும் அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மேருக்குன்னு ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்கார். படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சது. ஒவ்வொரு இயற்கை கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. என்னென்னா தேஜஸ் சொன்னபடி ஒரு ரியல் ரெயின்லேயே வந்து ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ ஆக்சுவலாக சினிமாவில் ஃபைட் எடுக்கணும்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அதை வண்டிகள்லாம் கொண்டு வந்து அதை வச்சு தான் நிஜமாக ஃபைட் எடுப்பாங்க. ஆனால் இது இல்லை, இயற்கையில் வந்த மழையிலே வச்சு ஒரு பிரமாதமான ஃபைட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் மைக்கேல் அவர் ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பியை எலிவேட் பண்ணுறதுக்கு, ஹீரோவை எலிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய காட்சி வச்சுருக்கான். ஆனால் இது வந்து புது நடிகராக நடிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. படம் பார்க்கும்போது இவர் ஒரு புது நடிகர் இது போல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே போல் எங்கள் சார் பற்றி சொல்லிட்டோம், கேமராமேன் சொல்லிட்டோம், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம். இன்னும் யார், நம்ம பூபதி, அவரில் பார்த்தா நம்ம பிரபுதேவா பார்த்தா போல இருக்கும். பார்த்தா பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு உண்டு அவருக்கு. அவரும் நாங்கள் நினச்சது மீறி அவர் இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்டாக பண்ணார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ காட்சிகள்லாம் பார்த்தீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போர்ன்றது வராமல், ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எல்லா காட்சிகளும் வந்து நல்லா பாட்டிலே ஆகட்டும், பேக்ரவுண்டில் ஆகட்டும், எல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தாரு அவர். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் நன்றி. முக்கியமாக வந்து
ரவி இந்த படத்துல என் ஸ்தானத்திலிருந்து வகிச்சவர் வந்து திரு துரைபாண்டியன் அவர்கள். நான் ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்து நான் ஷூட்டிங்கெல்லாம் வர முடியல, ஷூட்டிங் இடத்துலாம் நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக எங்கள் ஹீரோயின் கூட என்னை தான் பார்க்கறது, முரளி வாசுதேவன் கூட இப்போ தான் பார்க்குறாரு, என்னை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் வந்து துரைபாண்டியன் சார் தான் இங்கே கூட இருந்து இந்த படம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் மூலிமா பர்மிஷன் ஆகட்டும் இன்னொன்று ஆகட்டும் எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்திலிருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட் வந்து ரவி, எங்கள் படத்தில் எல்லாமே ரவி சார் இருப்பார். எங்கள் படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீனா அவர்கள். சாய்தீனா அவர்களை எனக்கு நல்லா பிடிக்கும். என்னென்னா பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஆன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முரடன் கொலகாரன் அது போல தெரியாது அவர் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு. என்ன அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். எங்கள் படத்தில் எப்போவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பாக வேஷம் உண்டு. நாங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜஸ்வரோடும் அவர் டிராவல் உண்டு, கண்டிப்பாக அது உத்தரவாதம். நாங்கள் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, புது ஆர்டிஸ்ட்ன்ற போல இல்லாமல் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி வாசுதேவன் அவர்கள் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதில் வந்து கல்கி வந்து இந்த கதையில் என்ன திருப்பம்னா ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாற்றுவார் அவர் கல்கியார். அந்த கேட்குற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்தில் அவர் இருக்கார். காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்தில் படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில் போட்டு படம் பாருங்க. வெயிட் பண்ணாமல் சினிமா தியேட்டரில் போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்னைக்கு நீங்கள் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழகம். அமரம் இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய அச்சு, மின்னணு மற்றும் சமூக ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இந்த படக்குழுவை வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படக்குழுவை சேர்ந்த ஒவ்வொரு வல்லுநர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இந்த உழைப்பை சிந்தி இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு எப்போதுமே வந்து இந்த இதழியல் மற்றும் ஊடகங்கள் மீது எப்போதுமே ஒரு காதல் இருக்கிறது. ஏனென்றால் நானுமே வந்து எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன், நிறைய பத்திரிகைகளில் நான் எழுதியிருக்கிறேன், பார்த்துருக்கலாம் யாராவது. தினமணி, இந்து தமிழ் கூட கடந்த மாதம் வந்து வாக்காளரியல் ஒரு வரம்னு ஒரு கட்டுரை வெளியாச்சு. தினமணியில் லாஸ்ட் மந்த்து வாக்காளரியல் படிப்பு தேவை, நீங்கள் கூகுளில் போய் கூட வந்து ஓட்டராலஜி ராமராஜன் போட்டால் நிறைய வரும், ஃபாதர் ஆஃப் ஓட்டராலஜின்னு வரும். ஸோ இந்த திரைப்படங்கள் வந்து 3 அம்சங்களாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து திரைப்படங்கள் வந்து நிகழ்வை படம் பிடித்து காட்டுகின்றன. 2வது திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்திகளாக இருக்கின்றன. 3வது வருங்காலத்தில் திரைப்படங்களில் சொல்லப்பட்டவை சரித்திரங்களாக மாறுகின்றன. இப்படிப்பட்ட அம்சங்களை கொண்ட புரட்சிகரமான ஒரு 3 விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு அவசியமானவை. அதிலும் இந்த படத்தில் சில நிகழ்வுகளை பார்த்த போது படம் வந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறது. அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மலை கிராமங்களில், அதே போல் மலை கிராமங்கள் அல்லாமல் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எப்படி நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த திரைப்படம் சொல்வது போல தோன்றுகிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இஸ் ஃபர்காட்டன் பீப்புள் இன் த கிரிமினல் ஜஸ்டிஸ். குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மறக்கப்பட்ட மனிதர்களாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கான இது போன்ற திரைப்படங்கள் உதவும் என்று கருதுகிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் வைத்திருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு லோக்குயித்தா என்பது இன்றைக்கு இன்னும் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. தமிழ்நாடு லோக்குயித்தாவத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய இந்த லோக்குயித்தா விழிப்புணர்வை ஏற்படுத்த தரக்கூடியதும் இந்த மீடியாவாத்தான் இருக்க முடியும். அப்ப லஞ்சத்துக்கு எதிரான ஒரு போர் தொடங்கிவிட்டது. மக்களை வாருங்கள் இணைவோம், தமிழ்நாடு லோக்குயித்தாவை
பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அறைகூலை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் முன்பாக வைத்து இந்த படம் மிகச் சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களுக்கும் சிறப்பாக இயக்கியுள்ள இயக்குனர் அவர்களுக்கும் கதாநாயகர் மற்றும் கதாநாயகிக்கும் இப்படி தனித்தனியாக சொல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் மனதார மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இந்த விழாவிற்கு என்னை அழைப்பதற்கு காரணமாக இருந்த அன்பிற்குரிய துரைபாண்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.